ஒரு மதிப்போட மக்களுக்கு பணி செய்கிற ஒரு ஆளை ஏதாவது தேவையில்லாத வார்த்தையால பேசியிருக்கிறாரா டாக்டர் அர்ஜுனா? காவாலின்னு தான் பேசலாம். சரியா? கள்ளன் சொன்ன ஒரு நிமிஷம், கள்ளன்னு தான் பேசலாம். சரியா? பொம்பளை கள்ளன்னு தான் பேசலாம். சரியா? இனி இல்லைன்னா கேவலமான அதை தெளிவா டாக்டர் சொல்லி இருக்கிறார். அவனவனுக்கு அவனவன் பாசையில சொன்னாதான் புரியுது. அதனாலதான் நான் இப்படி பேசுறேன்னு மக்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். அப்ப அவதூறா கதைக்கிறத நீங்க நியாயப்படுத்தி சொல்றீங்களா? இல்ல எங்களை பொறுத்தளவுல அவரை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் கதைக்கிற எல்லாம் 100% சரி. உங்களுக்கு அது நாங்க விளங்கி கொள்ளணும். நாங்கள் உண்மையாவே ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை கதைக்கிறோமா, அல்லது இந்த பிரச்சனை தீரக்கூடாதுன்றதுக்காக முயற்சி செய்யறோமான்ற ரெண்டு கோணத்துல இதை பார்க்கணும். இப்ப பிரச்சனையை நாங்க முடிக்கிறதுக்கான ஒரு வழியைத்தான் டாக்டர் அர்ஜுனா சொல்லி இருக்கிறார். எப்பயுமே நாங்க யோசிக்கணும், நடைமுறைக்கு சாத்தியப்படுற ஒரு விஷயத்தை தான் நாங்க கதைக்கணும். சரியா? நடைமுறையில எங்களுக்கு இது சாதகமா இருக்கும், சாத்தியப்படும். சரி, நாங்க கஷ்டப்பட்டாலும் முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு இலக்கை அடையலாம்ன்ற விஷயத்த நாங்க கட்டாயம் அதை நோக்கி பயணிக்கலாம். இப்ப இவேண்ட இந்த பிரச்சனைக்கு அவர் லேடி பேட்டி கொடுத்தவான்னு நீங்க இதுல காய்ச்சி கொண்டு இருந்தீங்க. அந்த லேடியார் அவ அந்த கட்சியை சார்ந்த அந்த கட்சியை பிரதிபலிக்கிற ஒரு ஆள். அவாட கருத்து மக்களோட கருத்துன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு ஆளுநர் போய் அந்த மக்களை சந்திச்சு அவைக்கு இதுக்குரிய நஷ்டம் எடுக்க அவையில் ஓமன்ட்டு சொல்லிட்டோம். அதை அவங்களோட வலைத்தளங்கள்ல அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப கயேந்திரகுமார் அவர்கள் அரசியல் செய்யறதுக்காக ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றதை மக்கள்லாம் அதை புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு பேட்டி எடுக்கிற போய் யூடியூபர்ஸ் போய் பேட்டி எடுக்கிற ஆக்கள் எல்லாருமே எப்படி அப்ப ஒரே கருத்தை சொல்றாங்க? எல்லாரும் அர்ஜுனாக்கு எதிரான ஆக்களா? அப்படி இல்லை. நாங்கள் பேட்டி எடுக்கிற ஆக்கள் எதிரான ஆக்களா தெரிவு செய்து பேட்டி எடுக்கிறோம். அந்த கட்சியை சார்ந்த அந்த கட்சியை பிரதிபலிக்கிற அந்த கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிற ஆக்கள்கிட்ட போய் நாங்கள் பேட்டி எடுத்துட்டு இதை பிரசித்திப்படுத்தி இதை வெளிப்படையா சொல்லி இதை பப்ளிக் பண்றது இது கட்சியை வளர்க்கறதுக்குரிய ஒரு அரசியல் தான். இப்போ அனுரா அரசாங்கம் எப்படி வல்வெட்டி துறையில ஒரு நாடகத்தை நடத்திட்டு போச்சோ அதே விஷயத்தை இவியல் தேர்தலை முன்னிட்டு செய்யணும். இதுதான் ஒரு சிம்பிளான விஷயம். அனுரா அரசாங்கம் எப்படி தலைவர் இடத்துல தலைவர் செய்த மாதிரி ஒரு செயலை செய்து போட்டோவையும் எடுத்து நானும் தலைவரும் ஒன்றுதான் என்று மக்களுக்கு வெளிப்படையா காட்டுற மாதிரி வெளிப்படையா சொல்லாட்டியும் அந்த போட்டோ மூலமா அவர் தானும் தலைவரும் ஒன்றென்ற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு இந்த சந்திரசேகரன், இளங்குமரன் உட்பட எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒரு நாடகத்தை நடிச்சு காட்டிட்டு போயிருக்கிறோமோ இதே மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தான் இந்த சைக்கிள் கட்சியை சார்ந்த கயேந்திரகுமார் செய்ய வலிக்கிறார். இப்ப இதுல நீங்க நிறைய பேர் கதைச்சீங்கள். ரவுராமண்ணையும் குறிப்பா சொன்னவர் வவுனியாவில இந்த அரசாங்கத்தால கடந்த அரசாங்கத்துல 1000 புத்த விகாரிகளை இஞ்சால கொண்டு கட்டுறதுக்கு அவங்க நிதியும் ஒதுக்கி இவ்வளவு திட்டங்களையும் தீட்டேக்க இந்த சைக்கிள் கட்சி அங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதான்னு கேட்டா இல்ல, அல்லது எங்கட தமிழ் தேசிய கட்சிகள் அங்க எதிர்ப்பு தெரிவிச்சவையான்னு கேட்டா இல்ல. அப்ப நீங்க கட்ட விட்டுட்டு அதுக்குரிய தீர்மானம் கேட்டிருக்கலாமே. வடக்குல என்னத்துக்கு புத்த விகார, என்னத்துக்கு இங்க சிங்கள மக்கள் இல்லாத குடியிருப்புல நீங்க விகார கட்ட போறீங்கன்னு ஏன் கேட்கல? விட்டு வலிக்கிடாம அவர் இருந்திருப்பாரா? இருந்தா அவரோட நிலை இன்றைக்கு வேறு. அது ஒரு பெரிய விஷயத்தை அவர் தனி மனுஷனா பெற்றுக்கொண்டிருப்பார். ஆனா அவர் யோசிச்சது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மக்களுக்கு இதால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுதான் உண்மையாவே மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு மனுஷர் மனநிலை இப்படித்தான் இருக்கு. இப்ப கூட டாக்டர் என்ன சொல்றார்? தான் சொன்ன கருத்தை அப்படியே சொல்லி கொண்டிருக்கணும் இல்லை, அவர் கேட்கிறார். பகுதியா கேட்டாலும் அவர் கேட்கிறார். உங்களுக்கு அப்படி துணிவு இருந்தா நீங்க கயேந்திரகுமாரோ அல்லது வேறு கட்சிகளோ டாக்டர் அர்ஜுனாவோட தொடர்பு கொண்டு வாங்கோ, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, இதுல நாங்க எதிர்த்து நிற்போம், ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கேளுங்கவன். உண்மையாவே இது அரசியல் இல்லையன்னு சொன்னா அல்லது உங்களை கட்சியை வளர்க்குற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா நீங்க தைரியமா டாக்டர் அர்ஜுனாவோட மூவ் பண்ணி வாங்க தம்பி, இந்த விஷயத்தை நாங்க ஒரு வெற்றி பெற்று காட்டுவோம், நாங்கள் தமிழர் இருக்கிறோம், நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் என்று செய்து காட்டுவோம் என்ற துணிவா இருக்கு, அதை கதைக்கக்கூடிய தைரியமா இருக்கு. இப்படி அரசியல் இல்லைன்னா நீங்க இதை செய்யுங்க. அவர் தான் கேட்டிருக்காரு, முதலாவது கயேந்திரகுமார் போங்க, 2வது சிறிதரன் ஐயா போங்க, நான் 3வது வாரன். அப்ப நீங்கள் அதுல ஒரு வயசான ஆளை கூப்பிட்டு அவர் அந்த கட்சியில ஒரு ஆரம்பத்திலிருந்து இருக்கிற ஒரு ஆளா இருப்பார். அவர் கதை கேட்க விளங்குது, இவைதான் போராடினவை, இவைதான் செய்தவை என்று அவர் எதை மையப்படுத்த வாரார்? அந்த கட்சியை மையப்படுத்த வாரார். இப்ப கஜேந்திரகுமார் எம்பியும் செல்வராஜா கயேந்திரன் தான் அந்த காலம் தொடக்கம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டிருக்கிறோம்டா.
நீங்க அந்த அரசியலை செய்யறதுக்கு அந்த அரசியல் சார்ந்த கட்சியை தான் நீங்க பிரதிபலிக்க வாரீங்க. மக்களோட பிரச்சனையை போய் மக்களோட பிரச்சனையை கதைக்கிறதுக்கு நீங்க வரையில. அப்படியானாக்களோட கருத்து மக்களோட கருத்துன்னு சொல்றது தவறானது. அது அப்பட்டமான போய். இது உங்களோட கட்சியில கருத்து. அதை நீங்க விளங்கணும். மக்கள்லாம் இதுல தெளிவடையணும். இன்றைக்கு வல்வெட்டி துறையில வந்து அனுரகுமார திசுநாயக்கா வந்து தானும் தலைவரும் ஒன்றென்ற ஒரு நாடகத்தை எப்படி கட்சி அடிப்படையில வந்து நடத்தி போட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து போட்டு போனாரோ அத மாதிரி இன்றைக்கு ஏன் இப்ப இந்த ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தியை இந்த தகவலை தேசியம் பேசுறாக்கள் எல்லாம் எங்க போயிட்டீங்க? இந்த தேசிய மக்கள் சக்தியை நீங்க எதிர்த்து ஏன் கேள்வி கேட்கல? ஏன் விமர்சிக்கல? என்ன தலைவர் போட்டோவையும் இந்த அனுரோட போட்டோவையும் போட்டதுக்கு நீங்க ஏன் விமர்சனங்களை தெரிவிக்கல? டாக்டர் அர்ச்சுனா தலைவர் வழியில வரணும்னு சொன்னாலே சீர்ற நீங்கள் ஒரு நிகரான ஒரு தனித்துவம் உள்ள தலைவர், யாரோடையுமே ஒப்பிட முடியாத ஒரு தலைவனையும் ஒரு சிங்கள அரசியல் தலைவரையும் நீங்க ஒப்பிட்டு போட்டோ போட உங்களுக்கு அந்த கோபம் வரையில. இதுல தானே உங்களோட தமிழ் தேசியத்தை நீங்க காட்டணும். சரியா? தமிழ் தேசியம் காட்ட வேண்டிய இடத்துல தான் நீங்க காட்டணும். தமிழ் தேசியத்தை கதைக்க வேண்டிய இடத்துல தான் கதைக்கணும். போய் யாழ்ப்பாணத்துக்கு சுத்தி சுத்தி குண்டு சட்டிக்க குதிரை ஓட்டுற மாதிரி வேலையை செய்து போட்டு அது தமிழ் தேசியம் என்று கதைக்க கூடாது. தமிழ் தேசியம் எங்க இருக்குன்னா பாராளுமன்றத்துல முதலாவது உரையில தலைவருக்கு வணக்கம் சொல்லி அங்க தலைவனை கொண்டே காண்பிச்சார் பாருங்க. அவ்வளவு பேர் சிங்கள ஆக்கள் இருக்கேக்க அங்கதான் தமிழ் தேசியம் உயர்ந்து நிற்குது. அங்கதான் தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கப்பட வேண்டிய இடம். தமிழ் தேசியம் தெரிஞ்ச ஆக்களுக்கு தேவையில்லை ஐயா. தமிழர்களுக்கு தமிழ் தேசியத்தை பற்றி கதைச்சு அவங்க அதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க. நீங்க போய் கதைக்க வேண்டியது சிங்களவர்களோடையும் சிங்கள உயர் அதிகாரிகளோடையும் அங்கதான் உங்களோட தமிழ் தேசியத்தை கதைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க சுத்தி சுத்தி யாழ்ப்பாணத்திலே கதைச்சு போட்டு அங்கால போய் மச்சான் நின்றுட்டு தோல்ல கை போட்டு கொண்டு அவங்க தாரதை வாங்கி சாப்பிட்டு அவங்க தார பெட்டியை வாங்கி கொண்டு போயிட்டு இங்க வந்து நாடகம் போடுறது தமிழ் தேசியம் இல்லை. இதை வந்து மக்கள்லாம் புரிஞ்சு கொள்ளணும். திரும்ப திரும்ப நாங்கள் முட்டாளாகிறோம்டா அது எங்கட பிள்ளை. முட்டாளாக்குறவங்க கடைசி மட்டும் இருந்து கொண்டான் இருப்பான். ஏன்னா அவங்களோட பிழைப்பு அது, அவங்களோட வாழ்வாதாரம் அது. அப்ப அவங்களோட பிழைப்பு அவங்க சரியாத்தான் செய்து கொண்டிருப்பாங்க. இப்போ இன்றைக்கு ஏன் இந்த தமிழ் தேசியத்தை பாராளுமன்றங்களில் கதைக்க முடியல? இன்றைக்கு ஏன் இந்த தமிழ் தேசியத்தை நீங்க பாராளுமன்றத்தில் விட்டு கொடுத்த நீங்கள்? அதுக்கு ஒரு சரியான பதில் இருக்கா எந்த அரசியல்வாதிகிட்டையாவது? அதுக்கு ஒரு சரியான பதில் ஆறாவது ஒரு தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கா? நீங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கு. அங்க பாதிக்கப்பட்ட ஒரு சிலரை தவிர எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்குரிய விளக்கத்தை டாக்டர் சரியா தன்னுடைய வீடியோல சொல்லி இருக்கிறார். 8 பேர் அதால பாதிக்கப்படுகிறோம்னா அதை இடிக்க போயிருக்க 500 பேர் நாங்க போக போறோம். 500 பேர்ல 300 பேர் பாதிக்கப்பட போயினோம். அப்ப 8 பேருக்கு நாங்கள் ஓரளவுக்கு மனிதநேயமா யோசிச்சு சமாதானமா சுமூகமான முறையில இந்த பிரச்சனையை தீர்த்திட்டு நாங்க இன்னொரு விகார வரைக்கும் நாங்க அதை தடுப்போம். அதுக்கு டாக்டர் அர்ச்சுனா தடுக்காட்டி நாங்க கதைக்கலாம். அவர் ஒரு சிங்கள கைக்கூலி அல்லது சிங்களவருடைய ஆள் அல்லது அனுர அரசாங்கத்துடைய ஆளண்டு. இப்ப நீங்கள் 1000 விகாரையை விட்டுட்டு 1000 விகார கட்டுறதுக்குரிய அனுமதி எல்லாம் கொடுத்து அந்த நேரங்கள்ல நீங்க மௌன விரதம் இருந்துட்டு கட்சியின் அரசியலையே டாக்டர் அர்ச்சுனா வந்து உடைச்சிட்டார். ஒரு கட்சிக்குரிய அரசியலையே உடைச்சிட்டார். வேற அவங்களுக்கு பேசுபொருள் ஒண்ணும் இல்லை. சரி, இவ்வளவு இருக்கட்டும். நீங்க எங்கய்யா போனீங்க இந்த கலாச்சார மண்டபத்தின் பேர் மாத்த? அது இப்பதானே ஐயா நடந்தது. அப்ப அதுல போய் நீங்க குழம்பி இருக்கலாமே, அந்த பேரை மாத்த விடாம உடனடியாக அதை மாத்தி இருக்கலாமே. போய் அதுல சண்டை பிடிச்சு இவ்வளவு மக்கள் விமர்சனம் செய்து டாக்டர் அர்ச்சுனாவில இருந்து அவர் ஒரு அறிக்கையை விட்டு நான் முதலமைச்சரா வந்தா இந்த பேரை மாத்திருவேன், இப்படித்தான் வைப்பேன் என்று சொல்லும் வரைக்கும் நீங்க அமைதிதானே காத்தனீங்க. அப்ப அந்த கையெட்டியில போட்டி கொடுக்குற அந்த வயதானவர் உண்மையாவே நீங்க வயசான ஆளையா. இன்றைக்கு உங்களோட எதிர்காலம் எவ்வளவு காலத்துக்கு நீங்க வாழுவீங்கன்னு இருக்குன்னு சொன்னா நீங்க யோசிக்கணும். ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு வருஷமா இதே பிரச்சனையை வச்சே கதைச்சு கொண்டிருக்கு. இதுல என்ன இருக்குதுன்ற யோசிக்கிற அளவுக்கு கூட உங்களை அவங்க விடையில. சில வேளை உங்களுக்கு கூட பெட்டி தந்திருக்கலாம், அல்லது சில வேளை உங்களுக்கு கூட பணம் தந்திருக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு காணியை பிடிச்சி தந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா நீங்க யோசிக்கணும், உங்களோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு பின்னால வர சமூகம் என்னத்தை சாதிக்க போகுது, என்னத்தை அனுபவிக்க போகுது. இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து சிங்களவனோட நாங்கள் சண்டை பிடிச்சு எல்லாத்துக்கும் விடக்கு முடக்கா கதைச்சு எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இருக்கிறதையும் இழந்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்போ ஒரு விகாரையை விட்டுட்டு அவங்க அதுக்கு மாற்று வழியை செய்யறேன்னு சொல்றாங்க தானே. சரி, அது நடந்து முடிஞ்சு. இனி விகாரை வந்தா நீங்க அர்ச்சுனாட போய் கடிதத்தை கொடுங்க. 6 வழி நம்ம இல்லையா அவர் வந்தாங்க இருப்பார். இதை நாங்க கண்ணால நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கிறோம். அப்ப எங்களுக்கு விதண்டாவது கதைக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக வாயில வாரதெல்லாம் கதைக்க கூடாது. அவர் வந்து
சும்மா ஒரு அப்பாட அரசியலை தூக்கி கொண்டு வந்து இங்கே செய்யலை. அவர் ஒரு சரியான போஸ்டிங்கில் இருந்தவர், நல்ல ஒரு வேலை செய்த பிரச்சனை என்று சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வந்து அவரோட வாழ்க்கை முறை வேறையா இருக்கும். அதை யோசிங்க கொஞ்சம். அறிவு உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு அறிவாக சிந்திக்கிற ஆக்கலன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கணும். வைத்தியர் அர்ச்சுனா இன்றைக்கு தனக்கு இலங்கையில் பிரச்சனைன்னு சொன்னால் எந்த நாடுகளாக இருந்தாலும் அவர் ஆதரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு இந்த இலங்கை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கூட அவருடைய சிறப்புரிமைகளை எல்லாம் அடக்கி வச்சிருந்திருக்கு, கொடுக்காம வச்சிருந்திருக்கு. அவர் வாழலாம் எப்படியும். இன்றைக்கும் அந்த மக்களுக்காக மக்களோட போய் நின்று போராடி எத்தனை கைதுகள், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பேர் தேவையில்லாமல் எழுதுறாங்க. இதெல்லாம் சகிச்சு கொண்டிருக்கிறாரண்டா வயது போன நீங்கள் என்றாலும் கொஞ்சம் யோசிக்கணும். நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் ஒரு டாக்டராக வந்த பிறகு நீங்கள் அரசியலில் போய் இப்படி கஷ்டப்பட விடுவீங்களா? அல்லது உங்களோட சொந்தக்காரர் யாராவது இப்படி டாக்டராக வந்து நல்ல ஒரு போஸ்டிங்லன்னு அவருக்கு வயசு போயிட்டா, அரசியலில் இந்த வேலையில இருந்து ஓய்வு பெற்றுட்டு அரசியலுக்கு வந்து காலத்தை போக்குறதுக்கு. எங்கட இப்படிப்பட்ட சிந்தனை இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொல்கிற சிந்தனை இருக்குல்ல, இதுதான் எங்களை வந்து இன்னும் பின்னடைவுக்கு தள்ளுதானே. எப்பயுமே எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸை நாங்கள் பயன்படுத்தாமல் அதை விமர்சித்து கொண்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு இன்னொன்றை தேடுறோம், இல்லை இல்லாத ஒன்றை தேடுறோம். இப்போ சர்வதேசத்திட்ட இவ்வளவு காலமாக நாங்கள் வைக்காது இனி போய் வைக்க போகிறோம் அல்லது சொல்ல போகிறோம். அதாவது இதுக்கு என்ன நாங்கள் சரியா சிந்திக்கணும். இதுக்கு நான் சரியான விளக்கம் உங்களுக்கு சொல்றேனே. என்னட்ட சரியான விளக்கங்கள் இருக்கு. நாங்க யோசிக்க தேவையில்லைன்னு நாங்க எப்படி நாங்கள் இதை செய்யலாம். இல்ல ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்டா, ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்க புற எனக்கு பதில சொல்லுங்க. சர்வதேசத்திட்ட போய் ஒரு சாதாரண மனுஷன் வந்து கதைக்கலாம், சரியோ? நான் போய் சர்வதேசத்துல போய் என்ற குரலை அங்க கேட்க போறது இல்லை. நாங்கள் எங்கட பிரதிநிதிகள் மூலமாகவோ அல்லது அரசியல்வாதிகள் மூலமாகவோ தான் எங்கட குரல் சர்வதேசத்துக்கு போகுது, சரியோ? இப்படி போயக்க எந்த அரசியல்வாதியை கொண்டு போய் நீங்க சர்வதேசத்துல வச்சு கதைக்க போறீங்க? ஆர் அதுக்கு இருக்கிறது? இப்ப நான் சொல்றேன், அர்ச்சனாவை வச்சு அதை செய்யலாம். அர்ச்சனாவில் இருக்கிற குறைகள் ஒரு சில அவற்றை தனிப்பட்ட விஷயங்களை நாங்கள் விடுவோம், அது எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் அவரை வச்சு செய்யலாம்ன்றே அவரை பயன்படுத்துறது தான் எங்கட புத்திசாலித்தனம், சரியா? இப்போ தனிப்பட எனக்கு அவரில் ஒரு விஷயத்தை பிடிக்கலைன்றதுக்காக அவர் அரசியலுக்கு அல்லது மக்களுக்கு நல்லது செய்யாதவர் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரக்கூடாது. இப்போ கிடைச்சிருக்கிற சான்ஸ் இதுதான். இப்போ இதை நாங்கள் பயன்படுத்தாமல் இன்னொன்றை பார்த்து கொண்டிருப்போம்னு சொன்னால் கிடைக்கிற வெற்றியை விட்டுட்டு காலங்காலமாக நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறோம். அப்போ இதில் நாங்கள் ஒரு தெளிவு, இந்த சிந்தனை என்ன, இப்போ நீங்கள் உங்களோட கருத்தை நான் புறக்கணிக்கல, ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்படி ஒரு சிந்தனையோட இருந்தோம்டா காலங்காலமாக எங்களுக்கு நீதி கிடைக்குமென்று பார்த்து கொண்டிருப்போம் ஒழிய எங்களை நீதியை கதைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏனண்டா இவ்வளவு காலமும் இப்படியெல்லாம் நிறைய கொள்கையோட தான் என்ன கதைச்சு கொண்டிருந்தவங்க, எல்லாம் சொல்லி கொண்டிருந்தவங்க. ஆனால் பாராளுமன்றத்துக்கு கூட எங்களோட பிரச்சனை சரியாக போய் சேரலையேன்னு, எங்களோட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட கதைக்கப்படலையே. இன்றைக்கு தானே வேலையில்லா பட்டதாரிகளை பற்றி பிரச்சனை வருது, இன்றைக்கு தானே காணி பிரச்சனை வருது. இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே. என்ன அப்போ எங்களோட அடிப்படை பிரச்சனையை கூட தீர்வு வராமல் நாங்கள் சர்வதேசத்தை பற்றி யோசிக்கிறது வந்து முட்டாள்தனம். பண்ண நான் முதல் தண்ணி குடிக்கணும் பண்ணேன், அதுக்கு பிறகு நான் சாப்பிடணும். தண்ணியும் இல்லாமல் சாப்பிட்டு நான் விக்கி சாகுறதானே. அடிப்படை பிரச்சனை இல்லாமல் நாங்கள் என்னென்ன மற்றதுக்கு போகிறது? வாராருன்னு சொன்னால் அவரை மதிப்பளித்து வரவேற்க தெரிஞ்ச சமூகம் தான் எங்களோட சமூகம். ஆனால் அதே அளவுக்கு தொடர்ந்து முட்டாளாக இருக்கிற சமூகம் எங்களோட சமூகம் இல்லை. இப்போ இன்றைக்கு எங்களோட தமிழ் தேசிய அரசியல்வாதிகளையே தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்களேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லை, மக்களும் இதில் விழிப்பாக இருக்கணும். நன்றி. தான் தனிப்பட்ட ரீதியில் இருக்கையோ தான் தனிப்பட்ட சில கருத்துக்களை சொல்லிக்கையோ அவர் தன் கருத்தை தன் இயல்பான சுபாவங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். உண்மையிலேயே நாங்கள் எதை விமர்சிக்கணும்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் போய் புட்ட விற்கிற கதையையும் பைத்தங்காய் கதையையும் கத்திரிக்காய் குழம்பையும் கதைக்கிறது தான் காமெடி உண்மையாகவே. ஏனண்டா மக்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை எங்கட புட்டை பற்றி கதைக்கிற பிரச்சனை இல்லை தானே. மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து என்னென்னு சொன்னால், மக்களுக்கு தேவையான விஷயத்தை தான் அங்கே போய் கதைக்கணும். இப்போ ஒரு சிங்கள உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் யாரும் கதைங்கோ. மக்களுக்கு இப்போ பிரச்சனை எங்கட புட்டை பற்றி ஒருத்தர் பிள்ளையாக கதைச்சதுன்றது பிரச்சனை இல்லை. மக்களுக்கு இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், எங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணுமன்றது தான் மக்களுக்கு பிரச்சனை. அப்போ எது தேவையோ அது தேவையில்லாமல் கதைச்சி போட்டு அது ஏதோ தேவையான கதை மாதிரி நிரூபிக்கிறது வந்து அதுதான் காமெடி. இப்போ டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் தான் அரசியல் பயணத்தை
கேட்க யாரை வச்சு அரசியலை நான் முன்வைக்கிறேன் ஆற்ற பாதையில போறேன்றதை சரியா சிங்களவர்களுக்கும் சிங்கள ஊடகங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் தன்னுடைய முதலாவது உரையிலேயே தெளிவா சொல்லியிருக்கிறார். இருந்தால் தலைவன், இல்லை என்றால் இறைவன், அவரைத்தான் நான் பின்பற்றி அரசியல் செய்ய போறேன், அவரை வச்சு அரசியல் செய்ய போறேன்னு சொல்லல, அவற்ற பாதையில நான் அரசியல் செய்ய போறேன்னு தான் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு காலமும் அவரை வச்சு அரசியல் செய்தாக்கள்லாம் இருக்கணும், செய்து கொண்டிருக்கணும். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார் எந்த அரசியல் அவர் என்ன நோக்கத்துக்காக போராட ஆரம்பித்தாரோ அதுதான். அதுக்கு பிறகு அவர் போய் அங்கே அலட்டி கொண்டோ அல்லது அப்படி கதைச்சு கொண்டு இருக்கல. அப்போ எப்பயுமே நாங்கள் ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஆக்களாக இருக்கணும். எதையுமே விமர்சித்து எங்களோட மக்கள் பழகிடணும். எதை எடுத்தாலும் விமர்சிக்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கருப்பொருளை பற்றி யோசிக்கிறது இல்லை, அவர் என்னதை சொல்ல வாரன்ற விஷயத்தை யோசிக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் ஏன் இப்படி பின்னடைஞ்ச சமுதாயமாக போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், அர்ச்சுனா இல்லை யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வருகிறோம்னு சொன்னால் அவர் கொண்டு வர கருத்து என்ன, அவர் சொல்ல வர விஷயம் என்ன, அதைத்தான் நாங்கள் யோசிக்கணுமே ஒழிய. இன்றைக்கு பாருங்கோ, அந்த மலரக்காம் வந்து வடிவ விளங்கப்படுத்தியிருந்தா அனுரகுமார திசநாயக்கா தான் இந்த வல்வெட்டித்துறைக்கு வந்த விஷயத்தை சரியாக செய்துட்டு போயிருக்கார். எப்படின்னு சொன்னால், இன்றைக்கு சர்வதேசத்தில் கூட எங்கட மக்கள் போய் கதைக்க இல்லாத அளவுக்கு ஒரு புகைப்படம், பேசும் புகைப்படமாக ஒரு புகைப்படத்தை எடுத்து இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் விட்டுட்டு போயிருக்கார். அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு அவரை ஆதரித்தவன் இன்றைக்கு என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு நான் தமிழ் மக்கள்ற மனசில் இடம் பிடிச்சிருக்கிறேன் என்றதை வந்து அந்த சர்வதேசத்தை பற்றி கதைக்க வந்த அந்த அண்ணாக்கு சொல்லணும். ஒரு சரியான தலைவன் அங்கே இருந்திருந்தா, ராமலிங்கம் சந்திரசேகரோ அல்லது இளங்குமரனோ அல்லது அந்த ரஜீவன் என்றவரோ இருந்திருந்தா, இப்படி ஒரு செயற்பாட்டுக்கு தமிழ் உணர்வு உள்ளவர்கள், எங்களோட தலைமைகளை நேசிக்கிறவங்க இருந்திருந்தா, இப்படி ஒரு செயற்பாட்டை, இப்படி ஒரு விஷயத்தை தங்களோட கட்சி ஃபேஸ்புக்குகள்லையும் தங்களோட இணையதளங்கள்லையும் தங்களோட யூடியூப்புகள்லையும் அனுமதிச்சிருக்கக்கூடாது. இது வந்து சிங்கள அரசாங்கத்தின் கைக்கூலிகள் நாங்கள் என்றதை அவை வெளிப்படையாக காட்டியிருக்கிறோம். அதை விட இந்த ஜனாதிபதியும் வந்து வெளியில் கண்துடைக்கிறதுக்கான வேலையை நீட்டாக செய்துட்டு போயிருக்கிறார். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு பொய்யை சொன்னாலும் அதை நம்புகிற மாதிரி நாங்கள் சொல்லணும், அதை சரியாக செய்யணும், பிடிபடாத மாதிரி செய்யணும். அதை அவர் வடிவாக செய்து போட்டு போயிருக்கிறார். என்று சொன்ன எல்லாரையும் கூப்பிட்டு முக்கியமான இடத்தை தெரிவு செய்து, நான் இவர் வர்றதுக்கு முதலே நான் விமர்சித்தேன். நான் இதை ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி எவ்வளவோ வசதி வாய்ந்த இடங்கள் இருக்குது. யாழ்ப்பாணம் துரியப்பா ஸ்டேடியத்தில் எவ்வளவோ மக்கள் இருக்கலாம், அதுக்கு முன்னுக்கு இருக்குது இந்த நிகழ்ச்சிகள் வைக்கிறதுக்குரிய கிரவுண்ட் இருக்குது, எவ்வளவோ இடங்கள் இருக்குது. ஆனால் வல்வெட்டித்துறை கடற்கரையில் அப்படி ஒரு இடத்தில் அவர் தெரிவு செய்கிறார் இன்றைக்கு அவேண்ட அரசியலைங்கிற மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இன்னும் நாங்கள் முட்டாள்களாக இருந்து, இன்னும் நாங்கள் கண்மூடித்தனமாக இந்த சிங்கள அரசாங்கத்தை நம்பிக்கொண்டு இருப்போமா இருந்தால், அது வந்து எங்கட தலையில் நாங்கள் மண்ணளி போடுறதுக்கு சமன். நாங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் இழக்க போகிறோம்ன்றது தான் உண்மை. இழந்துட்டோம், இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் கேட்குற எங்கட கேள்வித்தன்மையை நாங்கள் இழக்க போகிறோம். ஏன்னு சொன்னால், இனி வந்து உலக நாடுகள் எப்படி கேட்குமென்னு சொன்னால், நீங்கள் அந்த ஜனாதிபதியை நீங்கள் ஆதரிச்சிருக்கிறீங்க, உங்களோட மக்கள் அவருக்கு சரியான வரவேற்பை கொடுக்குறாங்க. இன்றைக்கு போய் ஒரு தமிழ் எம்பியோ தமிழ் பிரதிநிதிகளோ போய் சர்வதேசங்களில் கதைக்காத அளவுக்கு எங்களோட மக்கள் ஒரு தவறான வேலையை செய்தினோம். ஏன்னு சொன்னால், அவங்க கேட்பாங்க, உங்களோட மக்கள் இவ்வளவு ஆதரவை இந்த ஜனாதிபதிக்கு கொடுத்துருக்குறாங்க, இவ்வளவு ஆதரவை இந்த கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க, சிங்கள கட்சின்னு தெரிஞ்சு கொடுத்துருக்குறாங்க, அதை விட எங்கே உங்களோட போராட்டம் ஆரம்பிச்சதோ, எங்கே உங்களோட தலைவர் உருவானாரோ அந்த இடத்திலே அவர் ஆதரிச்சிருக்கிறாங்க. இப்படித்தான் வரப்போகுது அரசியல். இந்த அரசியலை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். மஹிந்த ராஜபக்சவோ ரணிலோ அவியல் செய்ததை விட பயங்கரமான ஒரு ஆபத்துக்குள்ளே தான் இன்றைக்கு எங்களோட தமிழ் சமூகம் சிக்கியிருக்கு. டாக்டர் அர்ச்சுனா ஆரம்பத்திலே சொன்னவர், இவங்க வந்து எங்கட தமிழ் தேசியத்தை பெற்றுத்தர்றதுக்கு சிங்கள ஜனாதிபதியோ சிங்கள அரசியல்வாதிகளோ கடைசி வந்து முயற்சி செய்ய முடியாது. அதை தெளிவாக எங்கட தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். அவையல் எங்கட தமிழ் தேசியத்தை பெற்றுத்தந்தா, ஏன் இந்த விகார பிரச்சனையை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கணும், இந்த விகாரைய அனுரகுமார திசநாயக்கா உடைப்பாராக இருந்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கை சிங்கள பிரதேசங்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்போ இந்த கயேந்திரகுமார் இப்படியான ஆக்கள் ஏமாத்து விஷயங்களை இதுலேயே நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அவங்களுக்கெல்லாம் தெரியும் இது நடக்காதுண்டு, தெரிஞ்சு கொண்டும் மக்களை பலிக்கிடாயாக்குற வேலையை தான் காலங்காலமாக செய்கிறாங்க.
நான் என்ன சொல்ல வரேன்டா, மக்கள் விழிப்படைஞ்சிட்டா மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இப்போ கடந்த காலங்கள்லையும் இப்படித்தான் டாக்டர் அர்ச்சுனாவை பற்றி எல்லாருமே விமர்சித்து கொண்டு இருந்தவர். இந்த மில்க்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கதைச்சவர், அவர் வந்து கேட்குறார், சாவச்சேரியில் நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு பக்கத்தில் நிற்கிறீங்கண்டு. சாவச்சேரியில் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு பக்கத்தில் இருந்தவங்களே அவரை விமர்சித்தவங்க, அவருக்கு ஒரு சீட்டும் கிடைக்காது, அவர் ஒரு காமெடி பீஸ், இப்படியெல்லாம் நீங்கள் நகைச்சுவையாக கதைச்சவர். ஆனால் 27,000 மக்கள் வந்து அவருக்கு வாக்களித்து தான் அவர் இன்றைக்கு பாராளுமன்றம் போயிருக்கிறன்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கும் மக்களோட அடி மனசில் அவர் இடம் பிடிச்சு அவங்க எல்லாருமே சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு செயற்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யக்க அது வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் நாளைக்கு எங்களோட மக்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு. நாங்கள் யோசிக்கணும், டாக்டர் அர்ச்சுனா இன்றைக்கு பாராளுமன்றத்திலே இவ்வளவு விஷயங்களை வெளிப்படையாக கதைக்கிறார், நாளைக்கு சர்வதேசத்துக்கு போனால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும், அவருடைய கதை எப்படி இருக்கும், அவருடைய ஒவ்வொரு நகர்வுமே நிரந்தரமான தீர்வை நோக்கினதாக தான் இருக்கு. அடிப்படையில் இருந்து அவர் சரியாக செய்து கொண்டு வரார். நாங்கள் அரசியல் தெரியாதவருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அவருடைய நகர்வுகளை பார்க்க எத்தனையோ வருடத்துக்கு முன்பதாக அரசியல் செய்த ஒரு ஆளுடைய நகர்வு போல தான் அவருடைய நகர்வு இருக்குது. நீங்கள் ஆழமாக அதை யோசித்து அவற்றை செயற்பாடுகளை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் எல்லா விஷயத்துலையும் அவர் காமெடி பண்ணுறார், அவர் ஜோக் அடிக்கிறார், அவர் இப்படி கதையை விடுறாருன்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதுலேயும் சரியான அரசியல் இருக்குது, அதுலேயும் ஒரு தெளிவு இருக்குது. அவர் வந்து அப்படி எல்லாரும் ஒரு டாக்டர் அவரை இப்படி எல்லாரும் இழிவுபடுத்துறதை அவர் விரும்ப மாட்டார், அப்படி ஒரு தேவையும் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் வந்து உண்மையாக மக்களுக்கு நான் வாழ்ந்து காட்டணும், ஒரு மனிதனாக நான் எப்படி இருக்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக நான் எப்படி இருக்கிறேன், ஒரு குடும்பத்தினா நான் எப்படி இருக்கிறேன், எல்லாத்தையுமே அவர் சரியாக செய்திருக்கிறார். அப்போ அதால் நாங்கள் மக்கள்லாம் இனி இல்லைன்ற தெளிவாக இருக்கணும். இந்த நாங்கள் இப்போ தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை நாங்கள் இப்பையும் அவைய வச்சு செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த சிங்கள அரசாங்கத்துக்கு எங்களை நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் எதுவுமே கதைக்கலாத நிலைமை போயிடும். மற்றது இவங்களெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு, ஏன்னு சொன்னால் இவைய மக்கள் புரிஞ்சு கொண்டுடினோம். ஆனால் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த என்பிபி கட்சின்றது வந்து நான் முதலே சொன்னேன், நான் விச ஊசியை எங்களுக்கு தெரியாமலே எங்களுக்கு ஏற்றி கொண்டிருக்கு. நான் சொன்னான், ஒரு சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த சுடுதண்ணிக்கை தூக்கி எங்களை போட்டால் நாங்கள் விழிப்படைஞ்சிருவோம். ஆனால் எங்களை பச்சை தண்ணிக்கை போட்டுட்டு தண்ணியை சூடாக்குற வேலையை தான் இந்த என்பிபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அந்த சூட்டுக்கு பழக்கப்பட்டு ஒரு நாளில் அந்த டிகிரி கூடி நாங்கள் இறந்துருவோம். அதுக்கு பிறகு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ மஹிந்த ராஜபக்சவோ ரணிலோ அவை வந்து சுடுதண்ணிக்கை தூக்கி போடுற வேலையை செய்தவன் மக்கள் விழிப்படைஞ்சிருவினோம், அவை எதிர்த்துட்டினோம். ஆனால் இந்த என்பிபி அரசாங்கத்திட்ட தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்கணும். இவங்கள் வந்து லைட்டாக எங்களை சூடாக்கி எங்களுக்கு விச ஊசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து தந்து எங்களை முற்றாக அழிக்கிற ஒரு செயற்பாட்டை தான் இந்த என்பிபி அரசாங்கம் செய்யுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு உதவி செய்யணும் யாருன்னு சொன்னால் இளங்குமரன், அதை விட இந்த சந்திரசேகரன் ஐயா, அவர் ஒரு பெரிய மனுஷன், அவரோட கதைகளும் கருத்துக்களையும் பார்க்க உண்மையாகவே வேடிக்கையாக இருக்குது. அவர் சொல்கிற விஷயங்களை பார்க்க உண்மையாகவே ஒரு பெரிய மனுஷன், தமிழ் மக்கள் மீது சமநிலையா அல்லது தமிழ் மக்களை நேசிக்கிற ஒரு ஆள் என்று சொல்கிற அந்த பொய்யை உண்மையாகவே பார்க்க வேடிக்கையாக இருக்குது. எவ்வளவுக்கு மக்களை ஏமாத்தலாம், மக்கள் முட்டாள்கள் என்று அவன் மனசில் அவன் நினைச்சு கொண்டிருக்கணும். அதை நாங்கள் சிந்திக்கணும். அவன் ஒவ்வொரு நகர்வுகளும் இன்றைக்கு நாங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இளங்குமரன் போய் இந்த வேலை இல்லாத பட்டதாரிகளோட கதைச்சிருக்கிறார். இதே சந்திரசேகரன் ஐயா ஒரு அமைச்சர், இவர் போய் கதைச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவங்களுக்கு வேலை ஒரு 60 பேருக்கு வேலை எடுத்து தாரணுன்ற வாக்குறுதியை தைரியமாக டாக்டர் கொடுத்துருக்கிறார். இப்படி ஒரு விஷயம் இருக்குண்டு. 170 பேர் வேலை அவங்க ஹாஸ்பிட்டலில் சத்தியமூர்த்தியால் பாதிக்கப்பட்டார்கள். அவர் பலருக்கு வேலையில் காட்டியிருக்கிறார், இங்கே போய் வேலை செய்யுங்க, கதைச்சி விட்டுருக்கிறார். இப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் செய்யுது. அவருடைய கையில் நாங்கள் சரியான முறையில் அதிகாரங்களையும் சரியான முறையில் பொறுப்புகளையும் அவருடைய கையில் நாங்கள் பலமாக கொடுப்போமா இருந்தால் எங்களோட மக்களோட வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் என்று யோசிங்க. இளம் சமுதாயத்தின் வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் என்று யோசிக்கணும். அப்போ இதை விட்டுட்டு அவர் காமெடி பண்ணுறதுண்டா, அவர் காமெடி பண்ண வேண்டிய இடத்துல தான் காமெடி பண்ணுறார். நான் திரும்ப சொல்கிறேன், அவர் ஒரு ஆளை முட்டாள் என்று சொல்கிறாருண்டா முட்டாளை தான் பார்த்து முட்டாள் என்று சொல்கிறேன். அதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு. இப்போ கயேந்திரகுமார் செய்த வேலை இவ்வளோ முட்டாள்தனமான வேலை. ஜனாதிபதியே மனசுக்கு சிரிச்சிருப்பான், மோடன் மாதிரி காய்க்கிறான், நான் போய் என்ற கோயிலை அடிப்பேனா என்று தான் அந்த மனசுக்கு யோசிச்சிருக்கு. அப்போ அதான் டாக்டர் அர்ச்சுனா சொல்லிக்க அவர் கையை காட்டி சிரித்தவர். சரி எனக்கு தெரியும் தானே, நானும் இப்போ இடிக்க போகிறேன், நான் இடிக்க மாட்டேன்,
அவன் கத்தி போட்டிருக்கான்ற மாதிரி தான் அவர்கிட்ட செயற்பாடு இருந்தது. இப்போ வெளிப்படையாக சில விஷயத்தை நாங்கள் கதைக்க வலிக்கிட்டா இவங்க எவ்வளவுக்கு காமெடி பண்ணுறாங்களன்றது வெளிப்படையாக தெரியும். அப்போ மக்கள் இதில் வந்து நாங்கள் அரசியல்வாதிகளையோ கடந்த காலங்களையோ அல்லது எதிர்காலத்தில் இந்த பழைய அரசியல்வாதிகளை என்ன செய்ய போயினோம்ன்றதையோ யோசிக்கிறத விட்டு முதலாவது எங்களோட இனத்துக்கு எதிரி வந்து இந்த ஜேவிபி கட்சி தான். அவங்கள எதிரி மாதிரி எங்கள்கிட்ட வரையில, எங்களை கொஞ்சிற மாதிரி வந்து எங்களை தடவுற மாதிரி வந்து எங்களோட பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி வந்து எங்களுக்கு டொபி தார மாதிரி வந்து டொபிக்குள்ளே விஷத்தை வச்சு தாராங்க. அது எங்களுக்கு விளங்காமல் எங்களோட மக்களும் காலத்தின் தேவை கருதி ஏதோ இன்றைக்கு எங்களோட பிரச்சனை முடிஞ்சா சரி என்ற மாதிரி எங்களோட மக்கள் இருக்கணும். அதில் மக்கள் சரியான விழிப்பாக இருக்கணும். நாளைக்கு இந்த என்பிபி கட்சிகிட்ட எங்களோட முழு பலத்தையும் கொடுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் வெளியே வரையலாது, நாங்கள் எந்த விஷயத்துலையும் வெளியே வரையலாது. அவங்க சொல்கிறது தான் செய்யணும், அவங்களோட சட்டம் தான் சட்டம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவங்க சிங்கள மக்கள் மத்தியில் தங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால சிங்கள மக்கள் மத்தியில் சில விஷயங்களை செய்கிறாங்க. அதை கூட அவங்க சரியாக செய்யலை. அவங்களோட தேர்தலை, அவங்களோட எலெக்ஷனை, அவங்களோட ஓட்டை முன் வச்சு தான் அவங்க எல்லாமே செய்கிறாங்க. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் மக்களை முட்டாளாக்குற வேலை செய்கிறாங்க. அதில் நாங்கள் சரியாக இருக்கணும். இன்றைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி இவ்வளவும் தேர்தல் வாக்குறுதி நடந்தால் எனக்கு சந்தோஷம், நடக்காட்டி என்ன கேட்கக்கூடாதுன்ற மாதிரி தான் டாக்டர் கருத்தண்டைக்கு வேலையில்லாத பட்டதாரிகளில் இருந்தது. தன்னால் முடிஞ்சதை தான் செய்து தருவேன். ஆனால் இது எல்லாம் நாங்கள் மறந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இவ்வளவு காலம் எங்களோட சமூகம் கஷ்டப்பட்டுட்டு இவ்வளவு காலமும் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம், இவ்வளவு காலமும் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டோம். இதை விட ஒரு கஷ்டத்தை நாங்கள் பட போகிறதில் எத்தனையோ யுத்தங்கள் எவ்வளவோ பிரச்சனையில் பார்த்துட்டோம். இனி நாங்கள் என்ன செய்யணும்டா, இந்த பிரதேச சபை தேர்தல், இந்த மாகாண சபை தேர்தல் ரெண்டுலையும் சரியான ஒரு நிலையில் இருக்கிற, சரியான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற எங்களை டாக்டரை கொண்டு வந்து நாங்கள் நிப்பாட்டா தவறுவமாக இருந்தால் அதுக்கு பிறகு எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. எத்தனையோ பேர் இதில் வந்து சொல்லிட்டினோம், அதே விஷயத்தை தான் சொல்லினோம். எங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் ஒரு ஆளின் கையுக்குள்ளே எங்களோட முழுமையான ஆளுமையையும் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு எங்கள் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் இப்போ இந்த கட்சியை தெரிவு செய்தால் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் போய் இளங்குமரன்கிட்டையோ சந்திரசேகர்கிட்டையோ உங்களோட பிரச்சனையை சொன்னால், எங்களோட மக்கள் எங்களோட பிரச்சனையை சொன்னால் அவை வந்து எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிவினமா இல்லைன்னு சொன்னால் அவன் கட்சியின் விருப்பத்தை நிறைவேற்றிவினமான்ற விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் இருந்து யோசித்து பார்க்கணும். ஒரு 5 நிமிஷம் எங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஏதோ அவங்க கதைக்கிறாங்க, அர்ஜுனா இப்படி கதைச்சிட்டாராம், அவருக்கு கதைக்க தெரியாது, இந்த கதைகளை எங்களை மைண்டில் இருந்து எடுத்துட்டு உண்மையாகவே அரசியல்ண்டா என்ன, இவங்களை எதை நோக்கி பயணிக்கிறாங்க, அர்ஜுனா காமெடி பண்ணுறாரோ கோவப்படுறாரோ, அவர் என்னத்தை சொல்ல வர்றார், அதன் மூலமாக எதுக்காக அவர் கோவப்படுறார், எதுக்காக அவர் இவங்களை பேசுகிறாருன்றதை கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சுட்டோம்னா நாங்கள் தெளிவடைஞ்சிருவோம். அப்போ இதுதான் நான் சொல்ல வர்றது, எங்களோட மக்கள் வந்து சரியான விழிப்பாக இருக்கணும். முக்கியமாக இந்த வருகிற பிரதேச தேர்தலில் பருத்தித்துற மக்கள் ஒரு விஷயத்தை செய்து காட்டணும். எவ்வளவுதான் ஜனாதிபதி வந்து கட்டிப்பிடிச்சா என்ன, நான் மகன் மாதிரி இருந்தா என்ன, பிளாஸ்டிக் கதிரையில் இருந்தா என்ன, என்னத்தை செய்தா என்ன, எங்களோட மக்கள் யாருன்றதை அவைக்கு சரியான முறையில் ஒரு பாடத்தை படிப்பிச்சு காட்டினா இப்படியான முட்டாள்தனமான செயற்பாடுகளை நீ வந்து எங்களோட தேசங்களில் எங்களோட பிரதேசங்களில் செய்ய மாட்டேன. நடந்து முடிஞ்சதை நாங்கள் விமர்சிக்க வரையில, ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக செய்யணும். ஒரு ஜனாதிபதிக்கு நாங்கள் மதிப்பளிக்கணும், அவரை கௌரவிக்கணும், அவர் எங்களை தேடி வர்றாருண்டா அவரை மரியாதை கொடுக்குறது ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் எங்களோட உரிமைகளையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் நாங்கள் ஒரு எங்களுக்கு புறம்பான ஒரு கட்சியிட்ட நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் நாதியற்று கிடந்தாலும் எங்களை கேட்குறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. சந்திரசேகரன் இளங்குமரன் எவ்வளவுதான் பாணியை போட்டு எங்களை தாளாட்டுற மாதிரி கதைச்சாலும் அவையிட்ட எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆளுமையோ அவர்கள் அதிகாரமோ அவர்களுடைய கரங்களில் இல்லை என்றதை தமிழ் மக்கள் புரிஞ்சு கொண்டா வருகிற தேர்தலில் டாக்டர் அர்ஜுனாவுக்கு நீங்கள் வாக்களிப்பீங்கள், நாங்கள் வாக்களிப்போம், எல்லாரும் சேர்ந்து அவரை வெற்றி பெற வைப்போம். அதுக்கு பிறகு எங்களுடைய நாட்டில் எங்களோட இடங்களில் மாற்றங்கள் வராட்டி நாங்கள் டாக்டர் அர்ஜுனாட்ட கேள்வி கேட்கலாம். ஏன்னு சொன்னால் அவர் எங்களோட தான் பயணிப்பார், எங்களோட சமூகத்தில் தான் இருக்க போகிறார். இன்றைக்கும் அவர் சாவச்சேரியில் தான் இருக்கிறார், இன்றைக்கும் யாழ்ப்பாணத்துக்குள்ளே தான் அவர் நடமாடி திரிகிறார். காண்ற இடமெல்லாம் மறிக்கிற ஆக்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறார். மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி கருப்பு
கண்ணாடியை போட்டு வாகனங்களை ஒட்டி போட்டு வாரதும் தெரியாம போறதும் தெரியாம போற ஆள் இல்லை டாக்டர் அர்ச்சுனா. எந்த இடத்துல நிப்பாட்டுறாங்களோ அந்த இடத்துல நின்று கதைக்கிறாருன்னு சொன்னா அவருக்குள்ள உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, எப்பயும் மக்கள் என்ன கேள்வி கேட்பினமென்ற பயம் இருக்கு. அதால அவர் சரியா நடக்கிறார். இந்த பயமும் இந்த உண்மையும் இந்த நேர்மையும் இல்லாதாக்கெல்லாம் மக்கள் சந்திப்புகளை தவிர்க்கிறார்கள். நீங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா நிற்கிற இடத்துக்கு நீங்க போனீங்களா அவரோட கதைக்க போறீங்கன்னா கதைக்கலாம். ஆனா இதே கயேந்திரகுமாரோடையும் சிறிதரன் ஐயாவோடையும் அல்லது கடந்த காலங்களில் தமிழ் தேசியத்தை பேசின ஆக்களோடையும் என் டக்ளஸ் ஐயாவை நீங்க சந்திக்கிறதுண்டா எவ்வளவு ரெஸ்க் எடுக்கணும்ன்றதை, எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்ன்றதை, எவ்வளவு விஷயங்களை நீங்க பணங்களை செலவழிக்கணும்ன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் பின்னுக்கு போயிருப்பீங்க.